السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، وصلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய அல் ஜுஸு சானி இரண்டாம் பாகத்தினுடைய 73ஆம் நாள் பாடத்தில் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக இது போன்ற பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை நாம் ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நீங்களும் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நன்மையான காரியங்களில் ஒன்று சேருகிற முந்தி செல்லுகிற தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன். மிஃப்தாஹுல் அரபியா கிதாபின் இரண்டாம் பாகத்தினுடைய 73ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருப்பது இந்த கிதாபின் பாடங்களின் வரிசையில் 26வது பாடத்தின் வரிகளை நாம பார்க்க இருக்கிறோம். அதில் பேசப்படுகிற செய்தி பெண்பால் பன்மையான முனாதாக்கள். முனாதா நமக்கு தெரியும், கடந்த பாடங்களாக பார்த்து கொண்டு வர விஷயம். அழைக்கப்படுகிற ஒன்று, அது ஒருமையாக ஆண்பாலாக அழைக்கப்பட்டால் என்ன, ஒருமையாக பெண்பாலாக அமைக்கப்பட்டால் என்ன, அழைக்கப்பட்டால் என்ன, அதே போன்று இருமையாக ஆண்பாலோ பெண்பாலோ எப்படி, அதே போன்று பன்மையாக அழைக்கப்படுகிற பொழுது ஆண்பால் எப்பன்மை எப்படின்னு கடந்த பாடங்களை பார்த்தோம். இப்ப பெண்பால் பன்மையாக அழைக்கப்படுகிற பொழுது ஃபியலுக்கள் எப்படி தொடர்ந்து அமைக்கப்பட வேண்டும், அம்ரு நஹியுடைய ஃபியலுகள் என்பதைத்தான் நாம இன்றைய பாடமான 73வது பாடத்திலே பார்க்க இருக்கிறோம். வாங்க நம்ம கிதாபிற்குள்ளே சென்று முசன்னிஃப் அவர்கள் வழங்கிய வரிகளை வாசித்து நாம தெரிந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வயா சுமையத்து வஸஃபிய்யத்து வராபிஅத்து. அப்ப இன்றைய பாடத்தினுடைய துவக்கம் இந்த வரியிலிருந்து தான் இன்ஷா அல்லாஹ். இன்றைய பாடத்தின் வரிகளை நாம வாசிக்கிறோம் பாருங்க. வயா சுமையத்து, இன்னும் சுமையாவே, வஸஃபிய்யத்து, இன்னும் சஃபியாவே, வராபிஅத்து, இன்னும் ராபிஆவே. அப்போ சுமையா, சஃபியா, ராபிஆ அவர்களே அழைக்கிறாங்க. 3 பெண்களை அழைக்கிறாங்க. அழைச்சு லா தத்துருக்ன, நீங்கள் மூவரும் விட்டுவிட வேண்டாம். தரக்க விட்டான், எத்துருக்கு விடுவான். அப்ப லா தத்துருக்ன, நீங்கள் மூவரும் விட்டுவிட வேண்டாம். ஃபுர்சத்தன், எந்த வாய்ப்பையும். ஃபுர்சத்தன் என்னது? எந்த வாய்ப்பையும். ஏன் நம்ம எந்த வாய்ப்பையும் வைக்கிறோம் அப்படின்னா, பொதுவா ஒரு நஹிக்கு பிறகு வரக்கூடிய நக்கிராவினுடைய இஸ்மிற்கு உமூமான அர்த்தம் கொடுக்கணும், பொதுவான அர்த்தம் கொடுக்கணுங்குவாங்க. அதாவது அந்நக்கிரத்து ஃபி சியாக்கின் நஃபியி யுஃபீதுல் உமூம அப்படின்னு அரபில ஒரு ஒரு பொது சட்டம் இருக்கு. என்ன அர்த்தம்னா, ஒரு நஃபீக்கு நஹிக்கு பிறகு வரக்கூடிய நக்கிராவான இஸ்மு உமூமை, ஒரு பொதுவான அர்த்தத்தை கொடுக்கும். இப்ப லா ரஜுல ஃபித்தாரினா வீட்டுல ஒரு நபரும் இல்லைன்னு. இந்த மாதிரி நஃபியோ நஹிக்கு பிறகு நக்கிராவான் இஸ்மு வரணும். நக்கிராவான் இஸ்முனா நாம விளங்குற மாதிரி சொல்லணும்னா அலிஃப்லாம் இருக்காது. அப்போ இந்த லா நஹி வந்திருக்கு, ஃபுர்சத்தன் நக்கிரா வந்திருக்கு. அப்ப என்ன அர்த்தம் கொடுக்கணும்? எந்த வாய்ப்பையும் நீங்கள் விட்டுவிட வேண்டாம். லிஸ்ஸிமாஇ, கேட்பதற்குரிய வாய்ப்பை. எதன் பக்கம் கேட்பதற்குரிய வாய்ப்பு? இலா மவாஇதி உலமாஇஹா, அதனுடைய, அதனுடையன என்னது? தாருல் உலூம் மதரசா. அந்த தாருல் உலூம் மதரசாவினுடைய அறிஞர்களினுடைய உபதேசங்களின் பக்கம் கேட்பதற்குரிய எந்த வாய்ப்பையும் நீங்கள் விட்டுவிட வேண்டாம். அப்ப அந்த தாருல் உலூம் மதரசாவுடைய உலமாக்களால ஒரு பிரசங்கம் நிகழ்த்தப்படுதுன்னா உடனே கேளுங்க, போய் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க என்ன காரணம்னு சேர்த்து சொல்றாங்க பாருங்க. அன்ன ஹாதிஹில் மவாஇத,
காரணம் நிச்சயமாக இந்த உபதேசங்களாகிறது. எந்த உபதேசங்கள்? இந்த உலமாக்களினுடைய உபதேசங்கள் அர்த்தம். இந்த உபதேசங்கள் நிச்சயமாக காரணம் இந்த உபதேசங்களாகிறது. தஷ்ஹதுல் ஈமான. தஷ்ஹதுனா என்னது? பொதுவா தஷ்ஹதுங்கிற வார்த்தை எதற்கு புழங்கப்படும்னா ஒரு வாளை கூர்மையாக்குதலுக்கு சொல்லப்படும். ஒரு வாளை கூர்மையாக்குதல், அதான் தஷ்ஹது, யஷ்ஹது எல்லாம். அப்ப ஈமானை அது கூர்மையாக்கும். எது? இந்த உபதேசங்களாகிறது தஷ்ஹது, அவைகள் கூர்மையாக்கும். அல் ஈமான, ஈமானை, மனதில் இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையை அது கூர்மையாக்கும். தஸ்குலுல் யகீன, மனதில் இருக்கக்கூடிய உறுதியை, மார்க்கம் சம்பந்தமான உறுதியை, தஸ்குலுனா என்னது? இன்னும் தஸ்குலு ஒழுங்குபடுத்தும். தஸ்குலு கருத்தை வைப்பாங்க. பொதுவா தஸ்குலு என்ற வார்த்தை எதற்கு புழங்கப்படும்னா, ஒரு கண்ணாடிய நம்ம சுத்தப்படுத்துவோம் இல்லையா, அதுக்கு தான் தஸ்குலுன்னு சொல்லுவாங்க. கண்ணாடியை தெளிவுபடுத்துறது அப்படிங்குவாங்க. அதற்கு ஒழுங்குபடுத்துதல் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. அப்ப மனதிலே இருக்கக்கூடியதான உறுதியை, மார்க்கம் சம்பந்தமான உறுதியை அது என்ன செய்யும்? இந்த உபதேசங்கள் ஒழுங்குபடுத்தும். அடுத்து பாருங்க, வலி அன்னஹா, இன்னும் காரணம் நிச்சயமாக அவைகளாகிறது. எவைகள்? அந்த உலமாக்களினுடைய உபதேசங்களாகிறது. ததுஃபஉ, அவைகள் திருப்பும். இலல் அமலி, அமலின் பக்கம், நல்ல செயல்கள், நல்ல, ஏன்னா கேட்கிறோம்னா அடுத்த அமல், சிமாவுக்கு அப்புறம் அமல் இருக்கணும். கேட்குதல், அதன்படி நடக்குதல், அதான் அமல். அப்ப அந்த செயலின் பக்கம் அந்த உபதேசங்கள் நாங்க திருப்பும். ததுஃபாவுக்கு தஃபாக்கு ரத்தங்க அர்த்தம் இருக்கு, திருப்பும். சரி. இல்லல் முவாதபதி அல ஸலாத்தி, தொழுகையின் மீதும், வஅலா ஜமீஇ அஹ்காமி தீனி, மார்க்கத்தினுடைய அனைத்து சட்டங்களின் மீதும் நிரந்தரமாக இருப்பதன் பக்கமும், இன்னும் நிரந்தரமாக இருப்பதன் பக்கமும் அந்த அமல்கள் திருப்பும், அந்த உபதேசங்கள் திருப்பும். அப்போ உலமாக்களுடைய தாருல் உலூமுடைய உலமாக்களின் உபதேசங்களை நீங்க கேட்க வாய்ப்பு கிடைச்சா விட்டுறாதீங்க. ஏன்னா அது ஈமானை கூர்மையாக்குறது, மன உறுதியை, மார்க்கம் சம்பந்தமான உறுதியை ஒழுங்குபடுத்துறது, அதே போல அமல் பக்கமாக கொண்டு சேர்க்கும். அதே போல தொழுகை, அது போன்ற மார்க்க சட்டங்கள், நல்ல காரியங்கள் மீது நிரந்தரமாக இருப்பதற்கு அது நம்மளை கொண்டு சேர்க்கும். அதனால உபதேசங்களை விட்டுறாதீங்க அப்படின்னு அந்த மூவருக்கு உபதேசிக்கிறாங்க. அடுத்து பாருங்க, அடுத்து என்னது? தாருல் உலூமி, எனவே தாருல் உலூம் மதரசாவாகிறது. பி தேவ்பந்து எனும் ஊரில் இருக்கக்கூடிய, பகுதியில் இருக்கக்கூடிய தாருல் உலூம் எனும் மதரசாவாகிறது. கலாத்துன், ஒரு கோட்டையாகும். இஸ்லாமியத்துன், இஸ்லாத்தை சார்ந்த ஒரு கோட்டையாகும். கலாத்துன்னா ஹிஸ்ன். மணியாத்துன், மணியாத்துன்னா என்னது? வலிமையான, இஸ்லாத்தை சார்ந்த ஒரு கோட்டையாகும். கதமத்தில் இஸ்லாம, எப்படிப்பட்ட கோட்டை அது? கலாத்துங்கிறதுக்கு தன்மை போடுறாங்க. ஹதமத், அந்த தாருல் உலூம் மதரசா என்ற அந்த கோட்டையாகிறது. ஹதமத்தில் இஸ்லாம, இஸ்லாமிய மார்க்கத்திற்கு பணிவிடை செய்தது, பணிவிடை சேவை செய்தது. ஹதமத் தான் இருக்கும், அலிஃப்லாமோடு சேர்க்கிற பொழுது தி. இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அந்த மதரசா சேவை செய்தது. ஹதமத்தில் முஸ்லிமீன, இன்னும் அந்த மதரசா சேவை செய்தது அல் முஸ்லிமீன, முஸ்லிம்களுக்கு. இன்னும் அல் முஸ்லிமூன ஐலன், இன்னும் முஸ்லிம்களும் ஹதமூஹா, அதற்கு, அந்த தாருல் உலூம் மதரசாவான அந்த கோட்டைக்கு அந்த முஸ்லிம்களும் சேவை செய்தார்கள். இன்னும் அந்த மதரசாவிற்கு சேவை செய்வார்கள். யாரு? அந்த முஸ்லிம்கள் சேவை செய்வார்கள். அந்த தாருல் உலூம் மதரசாவான அந்த கோட்டைக்கு அந்த மக்கள் சேவை செய்வார்கள். பி முக்தலிஃபி துருகி, பலதரப்பட்ட வழிகளில். வல் முஸ்லிமாத்து ஐலன், இன்னும் முஸ்லிம்களான பெண்களும், அப்ப மேல முஸ்லிமான ஆண்களும் நம்ம வைக்கணும். வல் முஸ்லிமாத்து ஐலன், இன்னும் முஸ்லிமான பெண்களும், முஸ்லிமத்தான பெண்களும், ஹதம்னஹா, அதற்கு தாருல் உலூம் மதரசா என்ற அந்த இஸ்லாமிய கோட்டைக்கு சேவை செய்தார்கள். வயஹ்திம்னஹா, இன்னும் அந்த தாருல் உலூம் மதரசா என்ற இஸ்லாமிய கோட்டைக்கு அந்த
முஸ்லிமத்தான பெண்கள் பணிவிடை சேவை செய்வார்கள் பி முஹ்தலிஃபி லசாலிபி. அசாலிபுனாலும் துருக்கு ஒரு அர்த்தம் தான், பலதரப்பட்ட வழிகளில். பி முஹ்தலிஃபில் அசாலிபுனா பலதரப்பட்ட வழிகளில் அந்த மதரசாவிற்கு அவர்கள் சேவை செய்வார்கள். அப்ப அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய பாடத்தின் வரிகளை நாம வாசிச்சுட்டோம், பொருள் வச்சுட்டோம். இன்னும் இதற்குண்டான தர்கீப் என்ன, இஅராப் என்ன என்பதை நம்ம பார்ப்போம். பாருங்க, வயா சுமையத்து, வாவ் ஹர்ஃபு இஸ்தினாஃப், யா ஹர்ஃபு நிதா, சுமையா என்பது முனாதா, வாவ் ஹர்ஃபு அத்துஃப், சஃபியத்து என்பது மஅத்துஃப். எங்க அத்துஃப் செய்யப்படுது? சுமையத்துல அத்துஃப் செய்யப்படுகிறது. வாவு ஹர்ஃபு அத்துஃப். ராபிஅத்து மஅத்துஃப், எங்க அத்துஃப் செய்யப்படுது? ராபிஅத்து சுமையத்துல அத்துஃப் செய்யப்படுது. லா ஹர்ஃபு நஹி. தத்ருக்ன ஃபிஇல் முதாரி ضمير ஃபாஇல். ஃபுர்சத்தன் மஃஊல். லி ஜாரு. அஸ்ஸிமாஇ மஜ்ரூர். இலா ஜாரு. மவாஇதி மஜ்ரூர் முலாஃப். உலமாஇ முலாஃப் இலைஹி முலாஃப். ஹா என்பது முலாஃப் இலைஹி. இங்க நாம இந்த லிஸ்ஸிமாஇல லீவுடைய தாலுக்காக ஒரு முஸ்தகிரத்துன்னு வைக்கலாம், கேட்பதற்கு தரிபட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பை என்று வைக்கலாம், அல்லது ஃபுர்சத்துக்கே கூட வைக்கலாம். இலாவுடைய தாலுக்கு சிமாஇ. சரி பாருங்க, இப்போ லி அன்ன, லி ஹர்ஃபுல் ஜர்ரு, அன்ன ஹர்ஃபு தஅக்கீத், ஹாதிஹி அன்ன உடைய இஸ்மு. அல் மவாஇத, இந்த ஹாதிஹி என்ற இஸ்மிலிருந்து பதல். தஷ்ஹது ஃபிஇல் முதாரி ضمير ஃபாஇல். அல் ஈமான மஃஊல். இந்த தஷ்ஹதுல் ஈமானங்கிற ஜும்லா தான் அன்னவுடைய ஜும்லா ஹபரு. இந்த அன்னவும் அதன் இஸ்மும் அதன் ஹபரும் சேர்ந்துதான் லீ என்ற ஜாரினுடைய ஜும்லா மஜ்ரூரு. வாவ் ஹர்ஃபு அத்ஃப். தஸ்குலு மஅதூஃப், எங்க தஷ்ஹதுல அத்ஃப் செய்யப்படுது. தஸ்குலு என்பது ஃபிஇல் முதாரி ضمير ஃபாஇல். அல் யகீன என்பது தஸ்குலு உடைய மஃஊல். வாவ் ஹர்ஃபு அத்ஃப். லி அன்னஹா மஅதூஃப், எங்க இந்த லி அன்ன என்பதில் அத்ஃப் செய்யப்படுது. லி என்பது என்னது? ஹர்ஃபுல் ஜர்ரு. அன்ன ஹர்ஃபு தஅக்கீத். ஹா என்பது அன்ன உடைய இஸ்மு. ததுஃபஉ ஃபிஇல் முதாரி ضمير ஃபாஇல் ஜும்லா ஹபர், எதுடைய? அன்னவுடைய ஜும்லா ஹபர். இலா ஜாரு அல் அமலி மஜ்ரூர். இலாவுடைய தாலுக்கு ததுஃபஉல வைக்கணும். இந்த லீயுடைய மஜ்ரூர் எது? ஹர்ஃபுல் ஜர்ரு, ஜாருடைய மஜ்ரூர். இந்த அன்னவும் அதன் இஸ்மும் அதன் ஹபரும் சேர்ந்த ஜும்லா தான் லீ என்ற அந்த ஜாருடைய மஜ்ரூர். இந்த லீவுடைய தாலுக்காகட்டும் இந்த லீவுடைய தாலுக்காகட்டும் லா தத்துருக்கன் என்பதில் நாம சேர்க்கணும். பாருங்க, வ இலல் முவாலபத்தி, வாவ் ஹர்ஃபு அத்ஃப். இலா ஜாரு அல் முவாலபத்தி மஜ்ரூர் மஅதூஃப், எங்க இந்த இலல் முவாலபத் எங்க அத்ஃப் செய்யப்படுது? இலல் அமல்ல. அப்ப இந்த இலாவுடைய தாலுக்கும் ததுஃபவுக்கு தானாகவே மீண்டு விடும். அலா ஜாரு அஸ்ஸலாத்தி மஜ்ரூர், அலாவுடைய தாலுக்கு நாம முவாலபத்துல வைக்கணும். வாவ் ஹர்ஃபு அத்ஃப். அலா ஜாரு ஜமீஇ மஜ்ரூர் முலாஃப். அஹ்காமி முலாஃப் இலைஹி முலாஃப். அத்தீனி முலாஃப் இலைஹி. இந்த ஜும்லாவை நாம இங்க இந்த அலா ஸலாத்தில் அத்ஃப் செய்யணும். அப்பொழுதும் தாலுக்கு இங்கே அலாவுடையது முவாலபத்தை நோக்கி வரும். அடுத்து பாருங்க, ஃபா. ஃபா என்பது என்னது? ஃபா என்பதே நாம நிறைய ஃபா இருக்குது. ஃபா இஸ்தினாஃபா வச்சுட்டாலே நமக்கு வேலை முடிஞ்சது. ஃபா ஹர்ஃப் இஸ்தினாஃப். தாரு முப்ததா முலாஃப். அல் உலூமி முலாஃப் இலைஹி. பி ஜாரு. தீவு பந்த மஜ்ரூர். இந்த பாவுடைய தாலுக்கு இங்க முஸ்தகிருன்னு இருக்கும், தேவபதி என்ற பகுதியில் இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம் இருக்கும். கலாஅத்துன் தாரு உடைய ஹபர் மௌசூஃப். இஸ்லாமியத்துன் கலாஅத் என்பதனுடைய சிஃபத்து. மனிஅத்துன் என்பது சிஃபத்தும் பாத சிஃபத், எதுக்கு? கலாஅத்துன்க்கு. கதமத் ஃபிஇல் மாதி ضمير ஃபாஇல். அல் இஸ்லாம என்பது மஃஊல்.
இந்த தாருல் உலூம் என்ற அந்த முபுத்ததாவுக்கு ஹதமத் என்ற இந்த ஜும்லா தான் இந்த முபுத்ததாவுக்கு ஹதமத்துங்கிற ஜும்லா தான் ஜும்லா ஹபர். வாவ் ஹருஃப் அத்துஃப் எங்க ஹதமத் எங்க அத்துஃப் செய்யப்படும்? இந்த ஹதமத்துல அத்துஃப் செய்யப்படும். இப்ப ஹதமத் ஃபிஇல் மாதி ضمீர் ஃபாஇல். அல் முஸ்லிமீன என்பது ஹதமத்தினுடைய மஃஊல். அதே போல வாவ் என்பது இஸ்தினாஃப், புதுசா வைக்கிறோம். அல் முஸ்லிமூன ஐயன் ஹதமுஹா ஜும்லா தொடங்குறாங்க, அப்படியும் வைக்கலாம். அல்லது நாம அல் முஸ்லிமூன என்பதை அத்துஃபு செய்யலாம். எங்க இந்த தாருல் உலூம் என்ற அந்த தொடங்கப்பட்ட முத்தாவின் மீது அத்துஃபும் செய்யலாம். நம்ம எப்படி வைக்கிறோமோ, வாவ் இஸ்தினாஃபா வைத்தால் இஸ்தினாஃபா அர்த்தம் வைக்கணும், அத்துஃபா வைத்தால் அத்துஃபை போன்று வரும். அல் முஸ்லிமூன என்பது முபத்ததா. அயுல்லன் என்பது போக்கப்பட்ட ஃபிஇல் மாலி லமீர் ஃபாஇல் உடைய மஃஊல் முத்லக். ஹதமு ஃபிஇல் மாலி லமீர் ஃபாஇல். அல் முஸ்லிமூனங்கிற முபத்ததாவுடைய ஜும்லா ஹபர் தான் ஹதமு. ஹா என்பது ஹதமு உடைய மஃஊல். வாவ் ஹர்ஃபு அத்துஃப். யஹ்திமூன ஹா எங்க அத்துஃப் செய்யணும்? யஹ்திமூனவ ஹதமூல அத்துஃப் செய்யணும். யஹ்திமூன ஃபிஇல் முலாரி லமீர் ஃபாஇல். ஹா என்பது யஹ்திமூன உடைய மஃஊல். பி ஜாரு முக்தலிஃபி மஜ்ரூர் முலாஃபு அத்துருகி முலாஃப் இலைஹி. பி உடைய தஅல்லுகை நாம யஹ்திமூனல அத்துஃப் செய்யணும். வாவு என்பது அத்துஃப் எங்க அத்துஃப் செய்யப்படுது? நாம அல் முஸ்லிமாத் என்பதை அல் முஸ்லிமூனால அத்துஃப் செய்யலாம், வாவ் இஸ்தினாஃபாக இருக்குமானால். இல்லை, இந்த வாவை நாம அத்துஃபா கொடுத்தோம்னா இந்த அல் முஸ்லிமாத்தும் இந்த தாருல் உலூம் என்பதில் அத்துஃப் செய்யப்படும். நம்ம எப்படி நம்ம கொடுக்கிறோமோ அதை பொறுத்து வாவுக்கு அர்த்தங்கள் மாறிக்கும். எப்படி பார்த்தாலும் அல் முஸ்லிமாத்து என்பது முபத்ததா. ஐலன் போக்கப்பட்ட ஃபிஇல் மாதி லமீர் ஃபாயிலினுடைய மஃஊல் முத்லக். கதம்ன ஃபிஇல் மாதி லமீர் ஃபாயில். அல் முஸ்லிமாத்து என்பதினுடைய ஜும்லா ஹபர். ஹா என்பது மஃஊல், ஹதம்னுடைய மஃஊல். வாவு ஹர்ஃப் அத்துஃப். யஹ்திம்ன என்பது எங்க அத்துஃப் செய்யப்படுது? ஹதம்னல. யஹ்திம்ன ஃபிஇல் முலாரி லமீர் ஃபாயில். ஹா மஃஊல். பி ஜாரு. இங்க பாக்கு லம்மு போட்டிருக்கிறாங்க, பி கஸ்ரு வரணும். வாசிக்கும் பொழுதும் நம்ம அப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும். அர்த்தம் வைக்கும் பொழுது நாம குறிப்பிடல. பாக்கு ஜர், அதாவது கஸ்ரு வருவதுதான் சரி. அச்சு பிழையாக லம்மு வந்திருக்கு. பி ஜாரு முக்தலிஃபி மஜ்ரூர் முலாஃபு அல் அசாலிபி முலாஃபு இலைஹி. அல்ஹம்துலில்லா. இனி நாம இஅராபை பார்ப்போம். வாவ் ஹர்ஃப் இஸ்தினாஃப் ஃபத்ஹின் மீது மப்னி. யா சுக்குன் மீது மப்னியான ஹர்ஃபுன் நிதா. சுமையத்து லம்மின் மீது மபனியான முனாதா நஸ்பினுடைய மஹல். காரணத்தை நாம முன்னாடி பல பாடங்கள்ல விளக்கிட்டோம். வாவு ஃபதஹின் மீது மபனியான ஹர்ஃபாத்து. ஸஃபிய்யத்து லம்மின் மீது மபனி. வாவு ஃபதஹின் மீது மபனி. ராபிஅத்து லம்மின் மீது மபனி. லா தத்துருக்ன. லா ஹர்ஃபுன் நஹி சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபு நஹி. தத்துருக்ன ஜஸ்ம் செய்யப்பட்ட முலாரியான ஃபிஅல், சுக்கூனை கொண்டு ஜஸ்ம் செய்யப்பட்ட முலாரியான ஃபிஅல். ஃபுர்சத்தன் என்பது லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. லிஸ்ஸிமாஇ லாம் ஹர்ஃபுல் ஜர் கஸ்ர் மீது மப்னி. சிமாஇ லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர். இலா சுக்கின் மீது மப்னியான ஹர்ஃபுல் ஜர். மவாஇலி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர் செய்யப்படுகிறது. உலமாஇ லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர் செய்யப்படுகிறது. ஹா சுக்கின் மீது மப்னியான லமீரு, ஆனால் இது ஜர்ருடைய மஹல், காரணம் முலாஃப் இலைஹி. லீ கஸ்ர் மீது மபனியான ஹர்ஃபுல் ஜர். அன்ன ஃபதஹின் மீது மபனியான ஹர்ஃபு. ஹாதிஹி கஸ்ரின் மீது மபனியான இஸ்ம் இஷாரா. இங்க நஸ்பினுடைய மஹல், காரணம் அன்னவுடைய இஸ்முங்கிறதுனால. அல் மவாஇல என்பது லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு, ஏன்னா மன்சூபான ஒன்றிலிருந்து பதிலாகும். தஷ்ஹது இது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா. இதை ரஃபா செய்த ஆமில் என்னது? மானவி முலாரியான ஃபேல். அலீமான லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. வாவ் ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃப். தஸ்குலு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா செய்த ஆமில் மானவி. அல் யகீன லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. வாவ் ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃப்.
லி அன்னஹால லி ஹர்ஃபுல் ஜர் கஸ்ர் மீது மபனி. அன்ன ஃபதஹின் மீது மபனியான ஹர்ஃபு தக்கீத். ஹா சுக்குன் மீது மபனியான லமீரு. இங்க நஸ்பினுடைய மஹல்லு, காரணம் அது அன்னவுடைய இஸ்முங்கிறதுனால. ததுஃபஉ லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்த அமில் மாணவி. இலா ஹர்ஃபுல் ஜர்ரு சுக்குன் மீது மபனியானது. அல் அமலி லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்படுகிறது. வா என்பது ஃபதஹின் மீது மபனியானது. இலா சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபுல் ஜர்ரு. அல் முவாலபத்தி லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர்ரு. அலா சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபுல் ஜர்ரு. அஸ்வலாத்தி லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர்ரு. வா ஃபதஹின் மீது மபனியான ஹர்ஃப். அலா சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபுல் ஜர். ஜமீஇ லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர்ரு. அஹகாமி லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர்ரு. அத்தீனி இது லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்படுகிறது. பா என்பது ஃபதஹின் மீது மபனியான ஹர்ஃப். தாரு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை. அல் உலூமி லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர்ரு. பி ஹர்ஃபுல் ஜர்ரு கசிர் மீது மபனி. தேவ்பந்த ஒயிரு முன்சரிஃப் லாஹிரத்தான ஃபத்தஹத்தை கொண்டு ஜர்ரு. கலாத்துன் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்படுகிறது. இஸ்லாமியத்துன் இதுவும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை. மனிஅத்துன் இதுவும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்படுகிறது. அடுத்து ஹதமத். ஹதமத்னா என்னது? இது ஃபதஹின் மீது மபுனியான மாலியான ஃபிஅல். அல் இஸ்லாம என்பது லாஹிரத்தான ஃபத்தஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்படுகிறது. வாவு ஃபதஹின் மீது மபுனியான ஹர்ஃபு அத்துஃப். ஹதமத் இதுவும் ஃபதஹின் மீது மபுனியான மாலியான ஃபிஅல். அல் முஸ்லிமீன யாவை கொண்டு நஸ்பு செய்யப்படுகிற ஜம்உல் முதக்கரி சாலிமான இஸ்ம் இது. வாவ் ஃபதஹின் மீது மபுனியான ஹர்ஃப். அல் முஸ்லிமூன என்பது வாவை கொண்டு ரஃபை செய்யப்படுகின்ற ஜம்உல் முதக்கரி சாலிமான இஸ்மு. அயுலன் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்படுகிற இஸ்மு. ஹதமு என்பது லம்மின் மீது மபனியான எனது மாலியான ஃபிஅல். ஹா என்பது நஸ்பினுடைய மஹல்லு, காரணம் அது மஃஊலு, ஆனால் இங்கே சுக்குன் மீது மபனியான லமீர் இது. வாவு ஃபதஹின் மீது மபனியான ஹர்ஃபு. யஹ்திமூன என்பது என்னது? நூனை தரிபடுத்துவது கொண்டு ரஃபை செய்யப்பட்டுள்ளது. ரஃபை செய்த அமில் மஅனவி. ஹா என்பது மஃஊல், நஸ்பினுடைய மஹல்லு, ஏன்னா அது மஃஊலுங்கிறதுனால இங்கே லமீர் சுக்குன் மீது மபனியான லமீர். பி ஹர்ஃபுல் ஜர்ரு கஸ்ர் மீது மபனியான ஹர்ஃபுல் ஜர்ரு. முக்தலிஃபி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அத்துருகி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. வா ஃபதஹின் மீது மபனியான ஹர்ஃப். அல் முஸ்லிமாத்து லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை. ரஃபை செய்தாமில் மாணவி. இங்கும் ரஃபை செய்தாமில் மாணவி. முபுத்ததான் வந்துட்டாலே இங்கே தாரு இதுவும் தான். முபுத்ததான் வந்துட்டாலே ரஃபை செய்த ஆமில் மாணவி ஆகும். அல் முஸ்லிமாத்து ரஃபை செய்த ஆமில் மாணவி. ஐயுலன் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. நஸ்பு செய்த ஆமில் அது ஃபிஇல், அது போக்கப்பட்டிருக்கு. ஹதம்ன சுக்குன் மீது மபனியான மாலியான ஃபிஇல். லமீரு பாரிஸா இருக்கும், ஃபாயில் லமீர். ஹா என்பது மஃஊலு, நஸ்பினுடைய மஹல்லு, ஆனால் இங்கே லமீர் என்பதால் இது சுக்குன் மீது மபனி. வாவ் ஃபதஹின் மீது மபனி. யஹ்திம்ன இது சுக்குன் மீது மபனியான முலாரியான ஃபிஇல். ஹா என்பதோ மஃஊலு, நஸ்பினுடைய மஹல்லு, இங்கே லமீர் என்பதால் அது சுக்குன் மீது மபனியா இருக்கு. பி கஸ்ர் மீது மபனியான லம்மாக அச்சுப்பிழை கஸ்ர் தான். கஸ்ர் மீது மபனியான ஹர்ஃபுல் ஜர்ரு. முக்தலிஃபி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்படுகிறது. அல் அசாலிபி இது முலாஃபிலேஹி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இன்றைய பாடம் இதனோடு நிறைவு பெறுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடத்தில் நம்ம பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னா,
முனாதாவான முஅன்னஸ் பெண்பால் பன்மை. இப்ப 3 பெண்களை அழைத்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் இதுகள் எல்லாம். இப்படி ஒரு முனாதா 3 பெண்கள் அழைக்கப்படுகிறார்கள்னா ஃபிஅல்கள் எந்த மாதிரி அமைக்கப்படணும் என்பது குறித்ததான செய்திகள் நமக்கு உதாரணத்தின் வழியாக முஸன்னிஃப் அவர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இத்தோடு இன்றைய பாடம் நிறைவு பெறுகிறது. இந்த பாடத்தில் இன்னும் சில வரிகள் மீதி இருக்கிறது. அதை தொடர்ந்து பயிற்சி இருக்கிறது. அதை நாம இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடங்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.